Hello, welcome to Asoga's Chemistry. Target TNPSC Group 1 2021 ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு உண்டான சயின்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சயின்ஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் அதுக்கு உண்டான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி இயர் குரூப் 1ல் கம்பல்சரி 30 கொஷின்ஸ் சயின்ஸில் கேட்குறாங்க. 30 கொஷின்ஸ் சயின்ஸ் இருக்குது. அந்த 30ல் ஒவ்வொரு வீடியோவிலும் வந்து நம்ம 10 கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸு 2019 கேட்ட குரூப் 1 சயின்ஸ் கொஷின் பேப்பருடைய சொல்யூஷன் பார்ட் 1 அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸை பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 1 பாருங்கள். ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்குண்டான ஆன்சரை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும் பொழுது, எல்லா பொருட்களும் வெற்றிடம் அப்படின்றது வேக்கம். எந்த கண்டென்ட்டுமே ஏர் இல்லாத ஒரு இடத்துல எல்லா பொருட்களும் விடும் பொழுது அவற்றினுடைய முடுக்கம் எப்படி இருக்கும், அவற்றினுடைய வேகம் எவ்வாறு காணப்படும் அப்படின்றத 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இந்த இமேஜஸை பார்த்துட்டு நம்ம ஆப்ஷனுக்கு வருவோம். இங்கே பாருங்கள், இது ஒரு பொருள் காற்று மீடியத்தில் ஏர் மீடியத்தில் இருக்கும் பொழுது பொருளினுடைய 2 பொருட்களில் எவை வந்து எடை அதிகமாக காணப்படுகிறதோ அவை விரைவாக நமக்கு தரையை தொடும். இது வந்து காற்று உள்ள நிலையில். இன்கேஸ் இங்கே கேட்டு இருக்கிறது வேக்கம். காற்றில்லா சூழ்நிலையில் எந்த 2 பொருட்களும் தரையை தொடக்கூடிய நேரமானது எவ்வாறு காணப்படுகிறது? ஒரே நேரத்தில் வந்து காணப்படுகிறது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸை நீங்கள் படித்து பாருங்கள். இங்கே கேட்டிருக்கிறது வெற்றிடம். ஸோ வேக்கமில் எல்லா பொருட்களும் எவ்வாறு தரையை தொடும்? ஒரே நேரத்தில் அப்படின்றது ஒரே ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கே தான் இருக்குது பாருங்கள். முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்திலும் தரையை தொடும் அப்படின்றது தான். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து நமக்கு பி. ஸோ கான்செப்ட் இந்த இமேஜஸை பார்த்துக்கோங்க. காற்றுள்ள மீடியத்தில் பொருட்களுடைய நிறைக்கு தகுந்தாற் போல அவற்றின் வேகம் வந்து வேறுபடும். காற்றில்லா சூழ்நிலையில் வேக்கம் வெற்றிடத்தில் பொருட்களுடைய வேகம் வந்து அனைத்தும் சரியாக காணப்படும் அப்படின்றது தான் இதுக்கு சரியான விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஒரு அறையில் எதிர் முழக்க நேரத்தை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எதிர் முழக்க நேரத்தை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எக்ஸாம்பிள் பாருங்க, இதுதான் இந்த குண்டான கான்செப்ட். ஸோ ஒரு அறையில் எதிர்முழக்க நேரத்தை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, இருக்கக்கூடிய அனைத்து ஜன்னல்களையும் விண்டோஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணி விடும் பொழுது தேவையில்லாத நாய்ஸு, சத்தங்கள், ஒலிகள் வந்து வெளிக்கு தள்ளப்படும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸோ அவ்வாறு எங்கே இங்கே ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 2வது ஆப்ஷன் பாருங்கள். அறையில் எதிர்முழக்க நேரத்தை குறைக்க எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஜன்னல் கதவு திறக்கும் பொழுது அந்த எதிர்முழக்க நேரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏன்னா அறையில் உள்ள சத்தம், ஒலியானது வந்து வெளியே அனுப்பப்படும் அப்படின்றதுக்கு சரியான விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. விண்வெளியின் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த அலைமானியியல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விண்வெளி வேதி ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய அலைமானியியல் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் இதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் விண்வெளி ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடியது யார் அப்படின்றத நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. நுண் அலை மைக்ரோவேவ்ஸு, இன்ஃப்ராரெட்டு, ராமன், என்எம்ஆர் அப்படின்ட்டு. ஜஸ்ட் அப்படியே இங்கே இமேஜஸை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கு பாருங்கள் மைக்ரோவேவ். இந்த மைக்ரோவேவ் ரீஜன் தான் மெயினாக அந்த ரேடார். அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய மைக்ரோவேவ் ஓவன். இந்த இடங்களில் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடியது விண்வெளி ஆராய்ச்சிக்கும் பயன்படுத்தக்கூடிய ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோவேவ் தமிழ் என்ன சொல்கிறோம்னாக்க நுண் அலை மாலையியல் அப்படின்னு கொஷின்ஸ் கொடுக்குறேன். ஸோ கொஷின் நம்பர் 4 பாருங்கள். இந்தியன் சால்ட் பீட்டர் என அழைக்கப்படுவது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அமோனியம் நைட்ரேட்டு, சோடியம் நைட்ரேட்டு, பொட்டாசியம் நைட்ரேட்டு, கால்சியம் நைட்ரேட் அப்படின்றது. இந்தியன் சால்ட் பீட்டர் என அழைக்கப்படுவது யாரு அப்படின்ற கேள்விக்கு சரியான விடை வந்து பொட்டாசியம் நைட்ரேட்.
இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு தான் பேர் வந்து இந்தியன் சால்ட் பீட்டர் என அழைக்கப்படுகிறது. இந்த சோடியம் நைட்ரேட் இருக்கு பாருங்க, இந்த சோடியம் நைட்ரேட்டுக்கு இந்தியன் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக சிலி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஸோ சிலி சால்ட் பீட்டர் அப்படின்னு அழைக்கப்படுவது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடியம் நைட்ரேட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். பட் இங்க கேள்வி இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்றது பொட்டாசியம் நைட்ரேட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமான கடத்துத்திறனின் அலகு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்? சமான கடத்துத்திறனின் அலகு. ஸோ அந்த இது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலிருந்து அந்த கேள்வி. அதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸு, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸு, மோலார் கண்டக்டன்ஸ். ஸோ அவற்றிற்கு உண்டான யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்க்கு ஓம் இன்வர்ஸு, சென்டிமீட்டர் இன்வர்ஸு. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் இன்வர்ஸு, சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னா கூட இங்கே ஈக்குவலன்ட் இன்வர்ஸ் இருக்கணும். இதுவே மோலார் கண்டக்டன்ஸ் இருந்ததுன்னா கூட நமக்கு மோல் இன்வர்ஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சமான எடை, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னா ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். ஈக்குவலன்ட் இன்வர்ஸ் எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நமக்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஓகேங்களா? ஆப்ஷன் சி வந்து. ஸோ இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயரு, பட் இங்கே சென்டிமீட்டர் இன்வர்ஸில் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுக்கு கூட இருக்கக்கூடிய மற்ற தகவல்களையும் நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கொஸ்டின் நம்பர் 6, இந்தியாவில் உள்ள இரும்பின் முக்கிய மூலப்பொருள் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இரும்பில் அதிக அளவில் காணப்படக்கூடிய முக்கிய மூலப்பொருள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இரும்பில் அதிக அளவில் வந்து மேங்கனீஸ் மற்றும் குரோமியம் வந்து அதிக அளவில் காணப்படும். இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இரும்பில் மேங்கனீஸ் மற்றும் குரோமியம் அதிக அளவில் வந்து காணப்படும் அப்படின்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ் பாருங்க, மேங்கனீஸ் வந்து 0.1%, 0.1. இப்போ அந்த 0.1 அப்படின்றது தான் நமக்கு ஹையஸ்டாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இரும்பு தான். இரும்புல ஹையஸ்டாக யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இரும்புல ஹையஸ்டாக இருக்கிறது வந்து மேங்கனீஸ். ஸோ எந்தெந்த ஆப்ஷன்ஸில் மேங்கனீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மேங்கனீஸ் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன்ஸில் தான் நமக்கு மேங்கனீஸ் இருக்குது. அதனால் அதுதான் சரியான விடை. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7, காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கக்கூடிய பொருள் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக இந்த சுவாசம் அப்படின்றது 2 வகையாக பிரிப்போம். காற்றுள்ள சுவாசம் ஏரோபிக்கு, காற்றில்லா சுவாசம் ஆனரோபிக். காற்றுள்ள சுவாசத்தில் விளைபொருள் அப்படின்றது நமக்கு உண்டான ஆற்றல் வந்து கிடைக்கும். ஆற்றல் வந்து கிடைக்கும். கூடவே யார் கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு ரெஸ்பிரேஷன் மூலயமா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடப்படும் அப்படின்றது. பட் இங்கே காற்றில்லா சுவாசத்தில் கிடைக்கக்கூடிய வேதி சேர்மம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால். ஸோ பொதுவாக ஆல்கஹால் வந்து தயாரிக்கக்கூடிய முறை, ஆல்கஹால்கள் வந்து எந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா இந்த எத்தில் ஆல்கஹாலை பேஸ் பண்ணி தான் நமக்கு தயாரிக்கிறாங்க. எத்தில் ஆல்கஹால் எந்த முறையில்னா காற்றில்லா சுவாசம், காற்றில்லா சுவாசம் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது சரியான விடை. ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. ஆனரோபிக், ஆனரோபிக்னா காற்றில்லா சுவாசம், ஏரோபிக்னா காற்றுள்ள சுவாசம். நம்ம எடுத்துக்கக்கூடிய வினைப்படு பொருட்கள் ரியாக்டன்ட்டு ரெண்டுத்திலுமே குளுக்கோஸ், பட் ஏரோபிக்கில் கூட யாரும் இருப்பாங்க, ஆக்சிஜனும் காணப்படும். ஸோ அடுத்தது கம்பஷன், எரியக்கூடிய திறன் எப்படின்னா கூட இங்கே காற்று இல்லாததால் ஆனரோபிக் வந்து இன்கம்ப்ளீட், முழுமையற்ற எரிதல் நிகழும். ஏரோபிக்கில் காற்று இருக்கிறதுனால அதில் வந்து கம்ப்ளீட் பர்னிங் நடக்கும், முழுமையான எரிதல் வந்து நிகழ்த்தப்படும். அடுத்தது உருவாகக்கூடிய ஆற்றலின் அளவு, ஆனரோபிக்கில் வந்து லோ எனர்ஜி, குறைவான அளவே ஆற்றல். பாருங்க 2 ஏடிபி மூலக்கூறுகள் மட்டுமே உருவாக்கப்படும். பட் ஏரோபிக்கில் காற்று இருப்பதால் அதிக அளவில் வந்து நமக்கு எனர்ஜி உருவாக்கப்படும். முக்கியமாக வந்து 36 to 38 ஏடிபிக்கள் வந்து உருவாக்கப்படும். அடுத்தது அதில் உருவாக்கக்கூடிய விளைபொருட்கள் ப்ராடக்ட் யாருன்னா கூட இது ஆனரோபிக், காற்றில்லா சூழ்நிலையில் விலங்குகளில் உருவாக்கக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா லாக்டிக் ஆசிட். விலங்குகள் அப்படின்னா லாக்டிக் ஆசிட். ஈஸ்ட், நொதித்தல், நொதித்தலுக்கு யார் தேவை, ஈஸ்ட் தேவை. அதனால ஈஸ்ட் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா நமக்கு எத்தனால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. இதுவே ஏரோபிக் காற்றுள்ள நிலையில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் வந்து வெளியேற்றப்படும். இந்த வினைகள் வந்து நடக்கக்கூடிய இடம் லொகேஷன், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கக்கூடிய இடம் வந்து சைட்டோபிளாசத்தில் நடக்கும்.
பட் இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சைட்டோபிளாசம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். நார்மலாக அந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு தான் நம்ம என்ன பேர் கொடுக்குறோம்? பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்ஸ், செல்களினுடைய சக்தி நிலையம் அல்லது ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது. இதனுடைய வகைகள் எந்தெந்த வகைகளில் நடைபெறுகிறதுனாக்கல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிளைகாலிசிஸ், அடுத்தபடியாக வந்து ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் அப்படின்ற நிலையில் நடைபெறும். பட் இங்கே நமக்கு காற்றுள்ளது வந்து கிளைகாலிசிஸ், கிரப் சுழற்சி மற்றும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி என்ற 3 நிலைகளில் வந்து காற்றுள்ள சுவாசம் வந்து நடைபெறும் அப்படின்ற தகவலை பார்த்துக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8, கோல்டன் அரிசி என்பது மரபணு மாற்றப்பட்ட பயிர் ஆகும். இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயிரிய செறிவுக்கானது யாரு? உயிரிய செறிவுக்கானது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வகையான விட்டமின் அதிகமாக கிடைக்கிறது அப்படின்ட்டு நார்மலாக பார்த்துக்கோங்க. கோல்டன் ரைஸ் அப்படின்றது இது வந்து அரிசியுடைய ஒரு வகை. இது ஒரைசா சட்டைவா அரிசியுடைய இருசொல் பெயரிடும் முறை. இதில் அதிக அளவில் நமக்கு காணப்படுவது பார்த்தீங்கன்னாக்க விட்டமின் ஏ. விட்டமின் ஏ, விட்டமின் ஏவுக்கு வந்து நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? விட்டமின் ஏ வந்து ரெட்டினால் அப்படின்னு அழைக்கப்படும். அதனால கண் பார்வைக்கு அதிக அளவில் பயன்படக்கூடிய விட்டமின் அப்படின்னா விட்டமின் ஏ. ஸோ கோல்டன் ரைஸில் காணப்படக்கூடிய நமக்கு பொருள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டமின் ஏ அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மோஸ்ட் வைட்லி யூஸ்டு பயோ வெப்பன் அப்படின்ற கேள்விக்கு யாரு சரியான விடை அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்சிமம் யூஸ் ஆகக்கூடிய உயிரி ஆயுதம், அதாவது தாவரங்கள் விலங்குகளுக்கு அதிக அளவில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் யார் அப்படின்னாக்க நமக்கு பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ். பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ் பார்த்துக்காங்க. ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது சீரியஸ் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் காஸ்டு பை கிராம் பாசிட்டிவ் ராட் ஷேப்டு பாக்டீரியா. கோல் வடிவ பாக்டீரியாக்களால் வந்து மிக வீரியமாக பரப்பப்படும் கூடிய ஒரு நோய் அப்படின்றது ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது. அதுக்கு இன்னொரு பேரும் கொடுக்குறாங்க, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். ஓகேங்களா. ஆந்த்ராக்ஸ் இஸ் ஃபவுண்ட் நேச்சுரலி இன் சாயில் அண்ட் காமன்லி அஃபெக்டட் பை டொமஸ்டிக் அண்ட் வைல்டு அனிமல்ஸ். பார்த்துக்காங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளும் அல்லது காடுகளில் காணப்படக்கூடிய விலங்குகளுக்கும் உலகம் பூரா பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா ஆந்த்ராக்ஸ். ஸோ அதை தான் கேள்வி கேட்டிருக்காங்க. மிக பரவலாக பயன்படுத்தப்படும் உயிரி ஆயுதம் அப்படின்றது பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 10, இவற்றுள் எந்த தாவரம் எண்ணெயினை விளக்கும் திறன் உடையது? எண்ணெய் ஆயிலை வந்து ரிப்பல் பண்ணக்கூடிய கேரக்டர் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. புகையிலை, மக்காச்சோளம், செம்பருத்தி, கற்றாழை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நார்மலா புகையிலை எல்லாம் தண்ணீர் வந்து போட்டோம்னா அது தண்ணியை வந்து உறிந்து கொள்ளும் தன்மை உடையது. மக்காச்சோளமும் தண்ணியை உறிந்து கொள்ளும், செம்பருத்தியும் தண்ணியை உறிந்து கொள்ளும். பட் யாரு தண்ணியை வந்து எதிர்க்கும் அல்லது விளக்கும் திறன் உடையதுன்னா கற்றாழை. பாருங்க, கற்றாழை மேல நீங்க தண்ணி போட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி தனியாகவும் கற்றாழையுடைய தனியாகவும் காணப்படும். அதனால இந்த கேரக்டருக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னாக்கா ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னு பேர் கொடுப்பாங்க. ஹைட்ரோஃபோபிக் என்றதுடைய பொருள் வந்து நீரை வெறுக்கும் தன்மை உடையது அப்படி என்று பொருள். ஸோ இது 10வது கேள்வி. எனவே 30 வினாக்கள்ல முதல் 10 வினாக்களை இந்த வீடியோவில் நாம பார்த்துருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அசோகாஸ் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்ட் 2 மீதி இருக்கக்கூடிய 10 வினாக்கள் மீண்டும் நாளைக்கு பதிவேற்றம் செய்யப்படும். தேங்க்யூ.